இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமுமே ஒரு திக்ருகள், ஒரு துவா அப்படின்னு சொல்லிட்டு அமல்களை எடுத்து செய்துட்டு வருவோம். இன்னைக்கு அந்த வரிசையில பார்க்கும்போது எப்பயுமே நம்ம தேவைக்காக பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு பொது விஷயத்துக்காக பண்றோம். இங்க ஜமாத் முழுவதுமே அறிவிச்சு இன்னைக்கு சிறப்பு தொழுகையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழைக்காக தொழுகை நடத்தி அவர்கள் துவா ஓதியிருக்காங்க, தௌபா செஞ்சிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்காக மட்டும் கேட்கிறோம். ஆனா மழை பெய்யறது இப்ப ரொம்ப அவசியமா இருக்குது. உலக மக்களுக்கே அது நல்லது. நமக்குமே பாத்தீங்கன்னா அது நிறைய விஷயங்களை கொடுக்கும். மழை பொழியுது அப்படின்னாவே அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குதுன்னு அர்த்தம். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா தேவையான மழை வரணும். இப்ப ரொம்பவே நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது. இன்னும் உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு வெயில் அப்படிங்கிறதுனால ஏராளமானவர்கள் இறந்து கொண்டிருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம அல்லாஹ்விடத்துல மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லி இன்னைக்கு எல்லா பக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமுதாயத்துடைய நலனையும் கருதி இன்னும் நமக்கும் அதுல அல்லாஹ் ரஹ்மத் வைத்திருக்கான் மழையின் மூலமாக. இன்னைக்கு அவங்க சொன்னதுதான் நம்ம ஓத போறோம். இப்படி மட்டும் மழை வராம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப ஏறி போயிடும். நமக்கு அது பார்த்தா தனித்தனியாகவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய பிரச்சனை தான். அதனால நம்ம பிரச்சனைக்கு மட்டும்தான் அமல் செய்யணும் கிடையாது, பொது விஷயங்களும் நாம பங்கேற்றுக் கொள்ளணும். நம்ம அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது மழைக்காக நம்ம வேண்டும் போது நம்ம முதல்ல செய்ய வேண்டியதுன்னா தௌபா தான். நம்ம செய்த பாவத்தின் காரணமாகத்தான் நமக்கான அருட்கொடைகள் இறங்காம இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்மளுடைய பாவத்தினால இது நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய பாவ மன்னிப்பும் பாத்தீங்கன்னா நமக்கு மழையை கொண்டு வரும். அதனால முதல்ல பாவ மன்னிப்பு ஒதிக்கலாம். அதுக்கப்புறம் மழைக்காக ஒரு 2 வார்த்தை உள்ள ஒரு துவா இருக்கு, அதை ஒதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாவ மன்னிப்புக்கு என்ன பண்ணலாம்னா அஸ்தக்ஃபிருல்லா 100 முறை ஒதிக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லா, 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 அஸ்தக்ஃபிருல்லா. அடுத்தது மழைக்காக இந்த துவாவை ஒதிக்குங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை அனுப்புவாயாகன்னு அர்த்தம். அல்லாஹும்ம அகிஸ்னா, 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 அல்லாஹும்ம அகிஸ்னா,
அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா. இன்னைக்கு முழுவதும் உங்களுடைய தொழுகையில நீங்க என்ன பண்ணுங்க, துவா கேட்கும் போது யா அல்லாஹ் எங்களுக்கு உண்டான மழையை எங்களுக்கு இறக்கி விடு, அதை தாமதமாக்கி விடாது, அதை நல்லதாக எங்களுக்கு இறக்கி அருள்வாயாகன்னு நீங்க கேளுங்க. ஏன்னா தாமதமாக வரக்கூடிய மழையும் நமக்கு பலன் இல்லாம போயிடும், அதே மாதிரி அதிகமா பிரச்சனையாக வரக்கூடிய மழையும் நமக்கு பலன் இல்லாம போயிடும். அதனால பிரச்சனை இல்லாததாகவும் சீக்கிரமாகவும் எங்களுக்கு அனுப்பி வை, எங்களுடைய இந்த நிலைமையை நல்ல முறையாக மாற்றி எங்களுடைய விவசாயங்களை எல்லாம் செழிப்பாக்கி எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக, இன்னும் இறங்கக்கூடிய அந்த மழையில எங்களுக்கு ரஹமத்தையும் பரக்கத்தையும் தந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்துவாங்க. அது இல்லாம இப்ப நம்ம இதுக்காக நம்ம மழைக்காக துவா செஞ்சிருக்கோம். கையோட பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு துவா ஓதணும். சின்ன துவா தான், இதை ஒரு 10 முறை ஓதிட்டு போலாம். இதை ஒரு சில முறை ஓதிட்டு போகலாம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு கூட இஸ்ரேல் தயாராகிட்டு வருது, போர் நிறுத்த போறாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் முழுமையாக முடியல. 35,000 பேர் இறந்துட்டாங்க. அவர்களுக்காக நம்ம துவா செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முஃமினான முஸ்லிமான சமுதாயம், ஒரு முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அந்த சகோதர சகோதரிகள் கஷ்டப்படும் போது நாம நிம்மதியா இருக்கிறதுங்கிறது ஒரு முஃமினுக்கு உண்டான அழகு கிடையாது. அதனால நாம அவர்களுடைய கஷ்டத்துல பங்கேற்று அவர்களுக்காக துவா செய்வது நம்ம கடமை. நம்ம போர் ஆரம்பித்த போது செஞ்சோம், அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாசமா அந்த மாதிரி எந்த ஒரு துவாவும் நம்ம போடாதனால இன்னைக்கு ஒரு சின்ன துவாவை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப ஓதிக்கலாம். அது பாத்தீங்கன்னா அல்லாஹ் மன்சூர் முஸ்லிமீன ஃபி பலஸ்தீன், அல்லாஹ் உன்னுடைய உதவியை முஸ்லிமான பாலஸ்தீன் மக்களுக்கு தந்தருள்வாயாக அர்த்தம். இவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை இந்த உலகத்துல எந்த மக்களும் பட்டதில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பட்டுட்டாங்க. அவர்களுக்கு இனிமேலாவது அந்த சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹுமன் சுருள் முஸ்லிமீன ஃபி பலஸ்தீன், 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 அல்லாஹுமன் சுருள் முஸ்லிமீன ஃபி பலஸ்தீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொள்ளுங்க. அவர்களுக்கு இனிமேலாவது அந்த சுதந்திரம் கிடைக்கணும்ட்டு அங்க 35,000 தாண்டி மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை போய் கொண்டிருக்குது. அவர்களுடைய எதிரிகள் அவர்களுக்கு சூழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. கேட்க முடியாத அளவுக்கான செய்திகள் இன்னைக்கு வரையும் கூட வந்துட்டே இருக்குது. அல்லாஹ்வே போதுமானவன். போர் தொடங்கி 211 நாளையும் கடந்து போய்கொண்டே இருக்குது அந்த போரானது. அல்லாஹ் இதற்கு ஒரு நல்ல முடிவை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல கேட்டுக்கோங்க. இதற்கப்புறமும் அவங்களுடைய எதிரி படையினர் அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்யக்கூடாது துவா செய்து கொள்ளுங்க. அதே முக்கியமா காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள தாக்குதல் செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவமானது. அந்த ரஃபா பகுதியில மட்டுமே 14 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அந்த தாக்குதலை நாங்க சுற்றியும் செய்ய போறோம், எல்லா பக்கம் வளைச்சு பிடிச்சு நாங்க ரஃபாவை தாக்க போறோம்னு சொல்றாங்க. அப்படி தாக்குனா இதுவரையும் 35,000 பேர் இறந்திருக்காங்க. அந்த தாக்குதல் நடந்தா பல லட்சம் பேர் இறப்பாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதனால அல்லாஹ்விடத்துல அவர்களுக்காக துவா செய்வதும் நம்ம கடமை. நீங்க துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டுதான் இருப்பான். நம்ம தேவைக்காக மட்டுமே நம்ம கேட்டுட்டு எந்த ஒரு சமுதாயத்தையும் பத்தி கவலைப்படாமலும் மற்ற மனிதர்களை பத்திலாம் நம்ம கவலைப்படாம இருந்தோம்னா நல்லடியார்களுடைய துவால நாம பங்கேற்று கொள்ள முடியாது. நல்லடியார்கள் பொதுவா துவா செய்வாங்க, எல்லாருடைய நல்லடியார்களுடைய துவாவையும் கபுலாக்குன்னு சொல்லிட்டு. அந்த நல்லடியார்கள்ல நம்ம ஒருத்தவங்களா அந்த துவால இருக்கணும்னா கூட நாமளும் என்ன பண்ணும், சமுதாயத்தை பத்தியும் நம்மளுடைய முஸ்லிம் சமூகத்தை பத்தி இவங்களெல்லாம் என்ன பண்ணும், நம்ம கேர் பண்ணிக்கணும். கண்டிப்பா அவர்களை எப்போதும் உங்களுடைய துவால சேர்த்தி கொள்ளுங்க.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த விஷயம் மற்றவங்களுக்கும் போறதுக்காக இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து ஓதட்டும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து அமல்கள் வீடியோ போடுறோம், பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.